ஹாய், என் பேர் சிவராமகிருஷ்ணன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஓகே ஒரு 1.5 சென்டிமீட்டர் லென்த். ஓகே, ஸோ அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள், ஓகேவா? அக்யூரேட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, ரஃப்பாக இருந்தால் போதும். ஸோ ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் லைனை எரேஸ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. எஸ், ஓகே. இப்போது ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ இதுக்கும் இந்த சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து சர்க்கிள், ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் வந்து இங்கேருந்து 1 சென்டிமீட்டருக்கு. ஸோ இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் ரஃப்பாக, ஓகேவா? அப்படி பக்கா கரெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ரஃப்பாக வரைங்க. ஓகே, சூப்பர். இது வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டைமண்ட் ஷேப் வரைய போகிறோம். லைக் இப்படி. ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி ஒரு டயக்னல் லைன், இப்படி ஒரு டயக்னல் லைன். ஓகே, இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் ஜாயின் ஆகாது, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சு ஜாயின் பண்ணிட போகிறோம். இதே மாதிரி டாப்பில் இப்படி. ஸோ ஓகேவா? ஸோ ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து இதுக்கு வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ லென்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணோன்னா, வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 சென்டிமீட்டருக்கு, ஓகேவா? 2 சென்டிமீட்டருக்கு. எஸ், ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிட்ட இப்படி, அதே மாதிரி இந்த சைட் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இது டன். இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன். எஸ், ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த கர்வ்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கர்வ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே அப்படியே வந்து இங்கேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி, ஓகே. அதே மாதிரி இந்த சைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம இந்த கர்வ் வந்து ரொம்ப டார்க் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கடைசியாக தெரியும். நான் இப்போ லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது முடித்தோன்னா நெக்ஸ்ட் இருங்க, இது கொஞ்சம் சின்னதாக இருக்க பாருங்கள், இது நான் சரி பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ இதுதான். அதாவது என்னென்னா, நீங்கள் அவுட்லைன் வரைகிறப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை அப்போயே சரி பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேடிங்கோ இல்லை அடுத்த ப்ராசஸ் போயிட்டிங்களா அவங்களால வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவுட்லைனில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நாஸ்ட்ரல்ஸ் வரைய போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த கர்வ் இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து சின்னதாக இப்படி இந்த கர்வ் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடு. ஓகே, அப்புறம் அதை அப்படியே கீழே தள்ளிடணும். இந்த மாதிரி லைட்டாக இதையும் அப்படியே லைட்டாக கீழே. ஓகே, இது முடிஞ்சா இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் ஒரு லைன் லைட்டாக வரீங்க. அதே மாதிரி இங்கே டு இங்கே இந்த எஸ் இப்போது இங்கே டு இங்கே சும்மா ஒரு இல்லை சாரி இங்கே டு இங்கே. ஓகே, இதே மாதிரி இங்கே டு இங்கே. இப்போது இது வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த லைனுக்கு மேலே, அதே மாதிரி இந்த லைனுக்கு மேலே. ஓகேவா? அப்புறம் இதை அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிக்கிறப்போம் இந்த லைனை இப்படி. ஓகே, அதை அப்படியே இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பாருங்கள், அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைட். ஓகே, ஸோ இதுவும் ஓவர். அண்ட் ஃபைனலாக இந்த டைமென்ஷியை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து மிட் லைன் இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு குட்டியாக ஒரு டைமண்ட் கூட வேணால் ஒரு சின்ன ஒரு இப்படி போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது என்னென்னா இது வந்து ஷேடிங்கில் உங்களுக்கு தெரியும். இதை நான் வந்து ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷேடிங்கில் வந்து நீங்கள் பக்காவாக அதை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த லைன் வருது வந்து அப்படியே இது கூட ஜாயிண்ட் ஆகி, அப்புறம் இந்த லைன் வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகுது. சிமிலர்லி இந்த லைன் அப்படியே இங்கே வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் இந்த லைன் இது கூட ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கர்வ் தெரியுதா, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது தெரியுதா? தென் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் சும்மா ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் எங்கே போகுமோ அங்கே தான் வந்து நம்ம அதை அப்படியே டார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு லைன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இங்கே இருக்க, ஸோ அதை வந்து டார்க் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து நோஸோடைய அவுட்லைன். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி இதோடைய ஷேடிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக ஒன்று ஸோ இது வந்து அப்படியே கர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சின்னதாக. ஓகே, எஸ்.